விளங்குறியா? கூட்டு வயசு பேசுறது கேக்குதானா பேசுறது? உஸ்தாத் கேக்குற. இப்பதான் கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்க. கடைசியா சுக்குன் செய்யப்பட்ட மீன் சட்டத்தை பார்த்து கொண்டீங்க அப்படியா? ஓ. ஆ அதுல கடைசியா ஒர்க் தான் நிப்பாட்டி பண்ண முடியும் பார்த்து கொண்டீங்க இருந்துச்சுன்னா அவங்க அப்பா உண்ட பிள்ளை வராம. ألم يعلم بأن الله يرى. எப்படி பாருங்க. ألم يعلم بأن الله يرى. ரெண்டாவது. إن ربهم بهم يومئذ لخبير. சரி பாருங்க. إن ربهم رب بهم ربهم بهم رب பண்ணிக்கோ. إن ربهم بهم يومئذ لخبير. குட். மூணாவது. ترميهم யார் بحجارة கொஞ்சம் பண்ணிக்கோ. ترميهم ترميهم بحجارة من سجيل. நாலாவது. لست عليهم بمسيطر. طير طير بموسை بموسை எப்படி முதலாம் பெரிய பா உச்சரிக்கோடும் கடைசி ரா மாத்தணும். بمسيطر. لست عليهم بمسيطر. குட். ஐந்தாவது. فبشرهم بعذاب البشير. أليم. فبشرهم. فبشرهم بعذاب أليم. போதாது. فبشرهم வாப்பில بعذاب فبشرهم بعذاب أليم. திருப்பி வருங்க. فبشرهم இல்ல بشير. بعذاب بشير. அல்ல فبشير. فبشرهم بعذاب أليم. திருப்பி வருங்க. فبشرهم بعذاب أليم. ஆறாவது. وما صاحبكم بمجنون. மஜ் அல்ல بمجنون. وما صاحبكم بمجنون. ஹாய். சரி, இரண்டாவது சட்டத்துக்கு வருவோம். இதுகாம். இதுகாம் என்று சொன்னால் சேர்த்தல். சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து இன்னொரு மீம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த இதுகாமுடைய சட்டம் வரும். எப்படி இஹ்பாக்கு பா என்ற ஒரு எழுத்தோ அதே மாதிரி இதுகாமுக்கு மீம் என்ற ஒரு எழுத்து இது.
சரியா? அந்த மீம் சரி சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து வார மீம் ஆயிக்கோணும். பெரும்பாலும் அந்த மீம் சத்தாவுடைய அடையாளத்தை தான் பெற்று வரும். சத்து பெற்று தான் கட்டாயமாக வரும். இந்த இடத்துல நாங்க ரெண்டு மீமையும் ஒன்றாக சேர்த்தா நாங்க ஒன்னா செய்வோம். ரெண்டு மீமும் தனித்தனியா உச்சரிக்கிறல்ல, எல்லா மீமும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து உச்சரிப்புக்கு உள்ளாகும். ஹாய், இந்த பாவம். إن الذين يخشون எஸ் ربهم எஃப் என்றதை பல யஹ் ய யஹ் யஹ் ஷவுன. إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. இப்போதும் பாவம். إن الذين يخشون ربهم بالغيب لهم بالغيب بالغا بالغيب لهم غா சவுண்ட் கொண்டு வரணும். إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. இப்போது إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. சரி, இப்ப இதுல பாருங்க எப்படி சட்டங்களை நாங்க விளங்கப்படுத்துறேன். ரெண்டு சட்டத்தையும் விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. முதலாவது சட்டத்தை பாருங்க. சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து எஃபாவுடைய எழுத்து பா வந்துள்ளதமையினால் சுக்குன் செய்யப்பட்ட மீமை பாவின் மூலமாக மறைத்து உண்ணாவோட ஓதணும் என்றது. இரண்டாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து இன்னொரு மீம், அதாவது இஹ்பாவுடைய இதுகாமுடைய மீம் எழுத்து மீம் வந்துள்ளதனால் ஒன்றை ஒன்றோடு சேர்த்து ராகத்தோட உண்ணாவோட ஓதணும். இதான் நாங்க சட்டங்களை விளங்கப்படுத்துற மெத்தட். இப்ப 3 சட்டங்கள் இருக்கிற இடத்துல இன்றைக்கு உங்களுக்கு 2 சட்டங்கள் முழுமையாக தெரியும். இந்த வசனங்கள்ல இதெல்லாம் எனக்கு இந்த கேள்வி கேட்டா கேள்வி கேட்டா என்ன இல்ல சார். இப்ப 2 சட்டங்கள் முழுமையாக இதை படிக்க முடிக்கப்பட்டிருக்குது. இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அனைத்து வசனங்களுமே புதிய வசனங்கள், அதாவது இது வரைக்கும் நாங்க பிராக்டிஸ் பண்ணி இல்லாத வசனங்கள். கொஞ்சம் நாங்க அப்டேட் ஆகி கொண்டு வரோம். கொஞ்சம் என்ன கிரேட் கொஞ்சம் கூடி கொண்டு வருது. புதிய புதிய வசனங்களை நாங்க வாரது. இந்த வசனங்களை முடியுமான வரைக்கும் பிழை ஒன்றும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு வரணும். அனுப்ப தேவையில்லை. அடுத்த சட்டம் எங்களோட முழுமையான எலுஹாருடைய சட்டத்தோட இந்த பாடம் முடியும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். உஸ்தாத், எஸ், சுக்குன் செய்யப்பட்ட இந்த மீமே சாக்கினின் சட்டத்துல இப்ப அதுகளுக்கு இஹ்பா ஷஃபவி இல்ஹார் ஷஃபவி அப்படி என்ன சொல்ற? நீங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சொன்னால் பிழை அல்ல, சொல்லாட்டியும் பிழை அல்ல. சரி உஸ்தாத். உங்களை குழப்பி கொள்ளப்படாதுன்னு நாங்க அது பேர்களை மிச்சம் அந்த அளவுக்கு டீப்பா போகல. உங்களை நீ குழப்பி கொள்ளப்படாதுன்னு சொல்லி என்னால இந்த எஃபா இதே இதுதான் என்று சொல்லி இன்னும் சில சட்டங்கள் வாரத்துக்கு இருக்குது. நீங்க எஃபா ஷஃபவி என்று சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நீ விளைக்கணும். ஏன் அது ஷஃபவி என்று சொல்றேன்னு சொன்னால் என்று உச்சரிக்கிற நேரம் எங்க உச்சரிக்கிறோம்?
வாயில இம்மண்ட உச்சரிங்கன்னா விலங்கல்ல எங்க உச்சரிக்கிறீங்க? இரு உதடுகள் எஸ். அப்ப ஷஃபவி உதடு என்ற மீனிங் உதடு. இப்ப எஃபா ஷஃபவி என்றா உதடுகள் மூலமாக மறைத்தல். இதுகாம் ஷஃபவி உதடுகள் மூலமாக சேர்த்தல். இனி. இதுகாம் ஷஃபவி உதடுகள் மூலமாக வெளிப்படுத்தல். இப்ப தேவையா இது? உங்களுக்கு தேவைன்னா நீ சதுவும். எங்களுக்கு நீங்க சொல்லணும் அவசியம் இல்ல இல்லை. எங்களுக்கு நீங்க உங்களுக்கு சட்டம் இல்லைன்னா சரி. ஆனா அது யாராச்சும் உங்களோட மதுரைக்குள்ள ஒரு கேள்வி படிக்க சொல்லுங்கள. நாங்க படிக்க கிட்ட இப்ப சுக்குன் செய்யப்பட்ட மீமு பிறகு பா வந்தா அந்த அதெல்லாம் வந்து இஹ்பா ஷஃபவி இல்ஹார் ஷஃபவின்னு அப்படித்தான் எஸ், படிச்சாதான் எஸ். கேட்டேன். அதனாலதான் நான் உங்களுக்கு இத நீங்க கேட்டதுனால அந்த சொல்லையே பிடிச்சி விளம்படுத்தேன். இல்லாட்டி விளம்படுத்திக்கிட்டே இல்லை. உங்களுக்கு சொல் விளக்கம் பண்ணிக்கிறே. நாளைக்கு இன்னும் ஒருத்தர் இடத்துல இன்னும் ஒரு டவுட்டும் வரப்படாது. இங்க ஷஃபவி சண்டை அங்க ஒண்ணும் செல்லல அங்க மொட்டையா சண்டை சொல்லி உங்களுக்கு டவுட் வரப்படாது. அது மீனிங் அந்த ஷஃபவின்னு சொல்லுற மீனிங் இதுதான். அதை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணா சரி. சரி. ஓகே, நல்ல வேற ஒண்ணும் இல்லையா? சரியா பிரச்சனை. இல்ல. ஓ சரி. ம், ஜெய் இல்லாம சரி.